வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி விஜயோட எல்லா படத்துலேருந்து என்னோடய ஃபேவரட்ஸை பிக் பண்ணி எடுக்கலாம். உங்களோட ஃபேவரட்ஸு நீங்கள் பிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ ஐஎம்டிபி அண்ணன் உதவியோடு பண்ண போகிறேன். சரியா? மொத்தம் 68 மூவிஸா சோஃபாரா, அதுலேருந்து நம்ம ஒன்று ஒன்றா எடுத்து பார்த்துக்கலாம். ஓகே, போவோமா? கடைசியிலேருந்து போவோம். ஏன்னா நான் ஃபஸ்ட்டு 10-15 படம் பார்த்ததில்ல, அதனால் கடைசியிலேருந்து போகலாம். ஃபஸ்ட்டு கிரேட்டஸ்ட் ஆஃப் தி ஆல் டைமா, அது எனக்கு அவ்வளோவா சரியில்லை, என்னோடய ஃபேவரட் கிடையாது. அடுத்து லியோ என்னோடய ஃபேவரட், எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். ஆக்சுவலாக ப்ரோ நல்லாவே இருப்பார், எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான படம். லோக்கி அது சில பேர் அப்போ அதுன்னானுங்க, எனக்கு ரொம்ப பிடிச்ச படம்ப்பா லியோ. அடுத்து வாரிசு நான் இன்னைய தேதி வரைக்கும் பார்க்கவே இல்லை, அதனால் அதை ஸ்கிப் பண்ணிடுவோம் ஒபீடியண்ட்டாக. பீஸ்ட்டும் என் ஃபேவரட் கிடையாது, அது ஸ்கிப் பண்ணிடுவோம். மாஸ்டர் ஆவரேஜாக இருக்கும், ரொம்ப வச்சுக்கலாமா ஹிட் லிஸ்ட்டில். ஏன்னா நான் ரீவாட்சே போட்டதில்லை, நல்லாயிருக்கும். ஆனால் நான் செகண்ட் டைம் தேர்ட் டைம்லாம் பார்த்ததே இல்லை, அதனால் வேணாம். டீசெண்டான படம், எனக்கு வேணாம். பிகிலு எனக்கு அதில் ஒரே ஒரு டவுட்டு, இன்றைக்கி வரைக்கும் ஒரே ஒரு டவுட்டு. நான் எல்லார்ட்டையும் கேட்குறது அதான், திருப்பி கிளைமேக்ஸ்கிட்ட விஜய்கிட்ட கேட்பாங்க, மெஸ்ஸியா ரொனால்டோவான்னு. கூச்சமே இல்லாமல் பிகிலு அப்படின்னு சொல்லுவாங்க. அதை எப்படி அட்லி எழுதினார், அதை எப்படி விஜய் பேசினார், இன்ன வரைக்கும் எனக்கு தெரில. ஏன்னா அது என்ன, மெஸ்ஸி என்ன ரேஞ்சு, ரொனால்டோ என்ன ரேஞ்சு, பிகிலு எனக்கு அதனாலே அந்த படம் பிடிக்காமல் போச்சு. நான் டீசெண்டாக போயிட்டுருக்கோம், கடுப்பாயிட்டேன். சர்க்காரு கிடையாது. மெர்சல் கொஞ்சம் நல்லாயிருக்கும், எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்துருக்கேன். ரீவாட்சில் அடிக்கடி பார்க்கக்கூடிய படம் தான் மெர்சல். பைரவா ஸ்கிப் பண்ணிடலாம், வேணாம். நல்லாயிருக்கும், நீட்டாக இருக்கும். 500 ரூபா கொடுத்து பார்த்தேன்டா காவேரி தேட்டரில், இன்ன வரைக்கும் அழுதுகிட்டு இருக்கேன்டா. அது மாதிரி பார்க்காதீங்க, 200 ரூபா அவ்வளோதான். யாராக இருந்தாலும். புலி தேட்டரில் பார்த்து அழுதேன் சின்ன வயசில், அந்தளவுக்கு நல்ல படம் இல்லை. கைதி ஆச்சு. கத்தி ரீவாட்ச் போட்ட படம், எத்தனை தடவை பார்த்துக்க தெரியுமா? அந்த காயின் ஃபைட்டு மட்டும் யூடியூப்பில் பொழுதுனிக்கும் போய் பார்ப்பேன்டா. ஜில்லா எனக்கு அந்தளவுக்கு செட் ஆகலை, அது ஏன்னு தெரில. தலைவா எனக்கு பிடிச்ச படம் தான், ஏன்னு தெரில. கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும். சந்தானம் அது இது கொஞ்சம் பார்க்கலாம். ஸோ எத்தனை படம் சொல்லியிருக்கோம்? லியோ சொல்லியிருக்கேன்னா, லியோ, கத்தி, அப்புறம் தெரி 1, 3, அடுத்து மெர்சலு, ஏழு கிடையாது, லியோ சொல்லியிருக்கேன். அவ்வளோதான், 4 தான் சொல்லியிருக்கேன். 4 ஃபேவரெட்டு இது வரைக்கும். அடுத்து துப்பாக்கி, எல்லாம் எழுதிருங்க. துப்பாக்கிலாம் ஸ்கிப் பண்ணிங்கன்னா கொன்றுவாங்க. துப்பாக்கி அருமையான படம், நிறைய தடவை பார்த்து ரீவாட்ச் போட்ட படம். நண்பன் அருமையான படம், ரீவாட்ச் போட்ட படம். வேலாயுதத்தை ஸ்கிப் பண்ணிடலாம், காலனை ஸ்கிப் பண்ணிடலாம், சுறாவை ஸ்கிப் பண்ணிடலாம், வேட்டைக்காரன் ஸ்கிப் பண்ணிடலாம், வில்லு ஸ்கிப் பண்ணிடலாம், குருவியும் ஸ்கிப் பண்ணிடலாம். எனக்கு அழகிய தமிழ் மகன் ரொம்ப பிடிக்கும். எல்லோரும் ஆஹா அது வேஸ்ட்டு அப்படிம்பாங்க, என்னன்னு தெரியல. எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் அழகிய தமிழ் மகன். 2 விஜயில் எனக்கு வில்லனிசமும் கொஞ்சம் நல்லா தான் இருக்கும், எனக்கு பிடிச்ச படம்பா. போக்கிரி, எஸ் அஃப்கோர்ஸ், 1000 டைம் பார்த்துருப்பேன். நான்லாம் அடித்து நவுத்தன படம் போக்கிரியில். அந்த காமெடி ட்ராக்கு, டான்ஸு, பாட்டு, வடிவேலு எல்லாமே கரெக்டாக இருக்கும் அந்த படத்தில். சிவகாசி எனக்கு பிடிக்கும், அது ஏன்னு தெரில. அந்த நன்னே அதானே அந்த படம் தானே? ஆமாம், அது எனக்கு பிடிக்கும். அடுத்து சச்சின் வி குட், அந்த படம் ரொம்ப அருமையான படம், சொல்கிறதுக்கு தேவையில்லை. அடுத்து சுக்கரன் சுமார் தான், சீஃப் கெஸ்ட் மாதிரி வருவாப்பில் போயிடுவாப்பில். திருப்பாச்சியும் திருப்பி பேரரசு நல்லாயிருக்கும். மதுரை எனக்கு கில்லி, அதெல்லாம் சிடியில் வாங்கி வச்சு பார்த்த நாட்கள் நண்பர்களே. அருமையான படம், ஸ்கிப்பே பண்ண மாட்டேன், ஓட்டினதும் கிடையாது. ரீவாட்ச் போட்டால் அட்ட ஸ்ட்ரெச்சு. உதயா அந்தளவுக்கு இல்லை, நான் பார்த்துருக்கேன். திருமலையும் அந்தளவு இல்லை, ரீவாட்ச்லாம் அவ்வளோ போட்டது கிடையாது. புதிய கீதை பார்த்துருக்கேன், ஓரளவு டீசெண்டாக இருக்கும்.
என்ன அதில் வேறு ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக பேசிக்கிட்டே இருப்பான்ல, சாரதி அது அந்த படம் தானே, அது எழுதலாமா வேணாமா, ஒரே கீதை எனக்கு பிடிக்கும், வசீகராக பிடிக்கும் கன்ஃபார்ம். அது நல்லாயிருக்கும், வெறும் ரொமான்டிக் தான் அந்த படம் ஃபுல்லாக நல்லாயிருக்கும். பகவதி வேணாம் ஸ்கிப் பண்ணிடலாம், நல்லா தானே இருக்கும், நான் பார்த்துருக்கேனே. எழுதலாமா வேணாமா, நல்லா தான் இருக்கும், எனக்கு பிடிக்கும், எனக்கு பிடிச்சதானே எழுதிட்டுருக்கோம். யூத் ரொம்ப பிடிக்கும், விவேக்கு, அப்புறம் இவர், அப்புறம் எல்லாமே எனக்கு இந்த படத்தில் ரொம்ப பிடிக்கும். பர்ஃபெக்டான படம். தமிழனும் பிடிக்கும்பா, பிரியங்கா சோப்ராவோட ஃபஸ்ட்டு என்ட்ரியில் எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். ஷாஜகான் எனக்கு பிடிக்கும், என்னன்னு தெரில. பத்ரி எனக்கு ரொம்ப பிடிக்கும். கண்கள் பேசும் வார்த்தைகள் இல்லை, கண்கள் தான் தலைவா, அந்த படம் நல்லா தான் இருக்கும், அடிச்சு போடுவேன். அடுத்து ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப பிடிக்கும்பா, அதுக்கெல்லாம் டவுட்டே கிடையாது. ப்ரோவோட ஃபேன் ஆனதுக்கு காரணமே அங்கே தான். பிரியமானவளே நல்லா தான் இருக்கும், சூப்பராக இருக்கும். ஆக்சுவலாக சிம்ரனோட காம்பினேஷனு நல்லா தான் இருக்கும். அடுத்து வேறு என்ன, பிரியமானவளுக்கு அப்புறம் குஷிலாம் எஸ்ஜே சூர்யாவோட படம், அருமையான படம், சூப்பராக இருக்கும், பார்த்துருப்பீங்க. கண்ணுக்குள் நிலவு, இந்த படம் நான் பார்த்ததில்லை, நல்லா இருந்துச்சுன்னா சொல்லுங்கள். அடுத்து மின்சார கனவு, கேஎஸ் ரவிக்குமார் படம் பார்த்துருக்கேன், அருமையாக இருக்கும். மணிவண்ணனோட ஃபேன்ரா நான், தெரியுமா. நெஞ்சினிலே பார்த்ததில்லை. என்றென்றும் காதல் பார்த்ததில்லை. துல்லாத மனமும் துள்ளும், எழிலோட படம் எப்படி இருந்த டைரக்டர் தெரியுமா, பாரசி தேசிங்க ராஜா அந்த மாதிரி எடுத்துக்கிட்டு இருக்கான், என்னன்னு தெரில, என்னமோ ரைட்டு. அதுக்கப்புறம் நிலவேவான் இருக்குது, பார்த்ததில்லை. பிரியமுடன் பார்த்ததில்லை. நினைத்தேன் வந்தாய் பார்த்துருக்கேன்னு நினைக்கிறேன். இது தேவயானி படம் தானே, தேவயானியும் ரம்பா படம், எனக்கு இந்த படம் ரொம்ப பிடிக்கும்பா. அதில் பாட்டு வருமே, என்ன வேலி என்ன வேலி, இந்த பாடலை பாடியது உங்கள் விஜய், எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். அடுத்து காதலுக்கு மரியாதை, எனக்கு ரொம்ப 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 பிடித்த படம். நேருக்கு நேர் நல்லா தான் இருக்கும், எனக்கு ரொம்ப பிடிச்ச படம்பா. ஏன்னா 2 பேரும் அடிச்சுக்குவாங்க, ரகுவரன் வேறு இருப்பாப்பில், சரியான படம். ஒன்ஸ் மோர் பார்த்துருக்கேன், அது ஒரு மாதிரி டீசெண்டாக தான் இருந்துச்சு. இப்போ தான் யூடியூப்பில் உட்காந்து பார்த்தேன், ரொம்பலாம் நல்லா இல்லை, ஆனால் ஒரு தடவை பார்க்கலாம். காமெடி சீன் மட்டும் நல்லாயிருக்கும். மணிவண்ணன், சிவாஜி, அப்புறம் ப்ரோ, ஓகே. லவ் டுடே விட்டு பார்த்துருக்கேன், ஃபுல்லாக பார்த்ததில்ல. அதுதான் ஏதோ பிரச்சனையாகும், என்ன கதைன்னு எனக்கு தெரில, நீங்கள் வேணால் சொல்லுங்கள் பார்த்தீங்கன்னா. அடுத்து என்னமோ இருக்கேடா, காலமெல்லாம் காத்திருப்பேனா, நான் பார்த்ததில்ல. செல்வா நல்லாயிருக்கும் போட்டிருக்காங்க ஐஎம்டிபி ரேட்டிங்கில், எனக்கு நான் பார்த்ததில்ல. அப்புறம் மாண்புமிகு மாணவனும் பார்த்ததில்ல. அப்புறம் வசந்த வாசல் பார்த்ததில்ல. பூவே உனக்காக பார்த்துருக்கேன், பூவே உனக்காக, இந்த படம் சூப்பராக இருக்கும். சார்லி தெரியும்ல, சார்லி பட்டை கிளப்பி இருப்பான். கோயம்புத்தூர் மாப்பிள்ளை காமெடி மட்டும்தான் பார்த்துருக்கேன், அதனால் இந்த படத்தை சொல்லலை. சந்திரலேகா பார்த்ததில்ல, விஷ்ணு பார்த்ததில்ல. ராஜாவின் பார்வையிலே, இது அஜித்தும் விஜயும் சேர்ந்து நடித்த படமா என்னன்னு தெரியலையே, அதுதான் ராஜாவின் பார்வையிலேன்னு நினைக்கிறேன். அதுனா இந்த படம் நான் பார்த்ததில்ல. தேவா பார்த்ததில்ல, ரசிகன் பார்த்ததில்ல, அப்புறம் செந்தூர பாண்டி அந்த படமும் பார்த்ததில்ல, நாளைய திருப்பும் பார்த்ததில்ல. அவ்வளோதான், ஒரு 10 படம் பார்க்கல. இல்லை ஒர்க்கில் இருக்கேன் தான். இல்லை 2 மினிட்ஸ் நான் வரேன். இதான் ஓகேவா. படம் பார்க்காத படம்னா ஒரு 10 கவுண்ட் எடுத்துக்குவோம், 10லேருந்து 10 கவுண்ட் எடுத்துக்குவோம். 68ல் 58 பார்த்துருக்கேன். அந்த 58ல் எனக்கு 28 படம் பிடிச்சிருக்கு, 28 மூவிஸ் ஆஃப் விஜய். ஸோ அவ்வளோதான் நண்பர்களே, கண்டென்ட்டு முடிஞ்சிச்சு. வேணும்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்,
பார்ப்போம். கமெண்ட் பண்ணால் பண்ணலன்னா போடா, நானே தனியாக தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன். சரி பார்ப்போம். இன்னொரு நாள் இன்னொரு கண்டென்ட்டில் ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக வியூஸ் வரும். ஃபாலோ பண்ணுங்கள், தயவுசெய்து பண்ணுங்கள். சரியா? பார்ப்போம்.